ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் என்ன பண்ணுங்கள், தனியாவும் ஒரு 5 வரமிளகாவும் போட்டுக்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்குங்க. இது கூடவே கொஞ்சம் சீரகம், மிளகு கொஞ்சம் நல்லா வெறும் பேன்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிங்க. பாருங்கள், இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இது மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். அந்த மசாலா பவுட்ரு பண்ணோன்னே பேனில் ஆயில் விட்டுங்க. சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2 சின்ன பட்டை எடுத்துருக்கேன். நல்லா இது எண்ணெயில் பொரிஞ்சிட்டோம். இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சதும் கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா கலர் மாறட்டும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஒரு 3 தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது கூட இப்போ நம்ம தனியெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். தண்ணி விட வேணாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூட நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஊற்ற வேண்டாம், மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். மசாலா எல்லாத்துலேயும் ஃபார்ம் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த மஷ்ரூமில் இருக்கிற இந்த தண்ணியே வந்து நல்லா ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இது கூட வந்து ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு. நான் ஒரு 8 முந்திரி எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அது இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், கிடைக்காத பொருள் இல்லை. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தாலும் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கொஞ்சம் அப்படியே கசக்கி போட்டுங்களா. தூள் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டில் போடணும். அவ்வளோதான், நம்ம சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எந்த டிஃபன் ஐட்டமுக்கு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.